ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ரெடீம் பண்ணுறதுன்னா ரீபே பண்ண போகிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கின காசை திருப்பி கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும்? என் கேபிட்டல் கம்மியாக போகுது. இப்போ அவுட் சைடர்ஸ் கிரெடிட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கேபிட்டல் கம்மியாச்சுன்னா, ஐயோ தனக்கு வர வேண்டிய காசு கம்பெனியோட கேபிட்டல் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி. இப்போ அது கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம், ஃபியர் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆக்டில் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, யூ ஹவ் டு கீப் த கேபிட்டல் இன்டாக்ட்ன்றான். அதனால தான் தியரிட்டிக்கல் போர்ஷன் பார்ட் ஒன் யூடியூப்ல அப்லோட் பண்ணதில் பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அதனால தான் சிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ஒரு ஃபண்டை மாத்திரம். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீ கேபிட்டல் ரெடியூஸ் பண்ண போறியோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நான் சிஆர்ஆர் கிரியேட் பண்ணுறேன், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சம் நம்பர் ஒன் அதை பற்றி தான் பேசுது, டிஸ்கஸ் பண்ணலாம். மூணு சம், மூணுமே பாஸ்ட் எக்ஸாமினேஷன் சம்ஸ். D Limited, Dheeraj Limited add 5,000 10% redeemable preference shares of 100 each fully paid up. fully paid up ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. ஏன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் மாடல் சம்ஸில் ஷேர்ஸ் ஃபுல்லி பெய்டப்பாக இருக்காது. இது இந்த ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ என்ன பண்ணோம்னா ஷேர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்ட் அப் பிஃபோர் ரிடம்ஷன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இந்த கேஸில் ஃபுல்லி பெய்ட் அப் 5,000 10% redeem preference shares of 100 each. Company, they are going to redeem these shares at a premium of 10%. redeem பண்ண போகிறான், ரீபே பண்ண போகிறான். இதில் ப்ரீமியம் 10%ஓட. இப்போ 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச், 5,000 இன்ட்டு 100 5 லேக்ஸு ப்ளஸ் 10% ப்ரீமியம் சேர்த்து ரீபே பண்ண போகிறான். கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ரீபே பண்ணோன்னா கம்பெனிக்கு ஃபண்டு தேவைப்படலாம். அதனால் என்ன பண்ணுறான், இட் வாஸ் டிசைடட் பை த கம்பெனி டு இஷ்யூ 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் இஷ்யூ பண்ணலாம். அதே மாதிரி 2,000 12% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் 100 ஈச். டிபெஞ்சர்ஸும் தேர் லைக் எ கிரெடிட்டாஸ். இட் இஸ் சர்டிஃபிகேட் issued by the company acknowledging the debt to its holders. The issue was fully subscribed and all the accounts were received in full. The payment was duly made. The company had sufficient profit. Show journal entry in the books of the company. இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இந்த ப்ராப்ளம் போர்டன்ஸும் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். சிஏ ஃபவுண்டேஷனில் புதுசாக இன்க்ளூட் பண்ண டாபிக் இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஏன்னா பழைய சிலபஸில் இதெல்லாம் இல்லை. இப்போ நோட் பண்ணீங்கன்னா இந்த சம்மில் நான் எவ்வளோ ரெடீம் பண்ண போகிறேன், 5,00,000 ரூபா. ஓகே, இப்போ அந்த 5,00,000 ரூபா இன்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீமியம் போர்ஷன் வந்து ஐ கேன் நாட், நான் வந்து இந்த ப்ரீமியத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கோங்க. வந்து நான் ஐ ஹாவ் டு யூட்டிலைஸ் எய்தர் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஷேர்ஸை நான் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தேன்னா அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்னு போய் ஒன்று பார்க் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். தியரிட்டிக்கல் போர்ஷனில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5,000 ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 100 ரூபான்னு ரீபே பண்ண போகிறேன். 5,00,000 ரூபா. ஐ ஹவ் டு எக்ஸ்க்ளூட் ப்ரீமியம் போர்ஷன் இயர். ஓகேவா? ஏன்னா சிஆர்ஆர் எவ்வளோ கிரியேட் பண்ணுன்றதுக்கு நான் ப்ரீமியத்தை எடுத்துக்க கூடாது. என்னோட பார்ட் ஒன் வீடியோ லெக்சரில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். 5,00,000 ரீபே பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்பெனி புதுசாக ஒரு 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க 10 ரூபான்னு. அப்போ 4,00,000 ரூபா. அப்போது 5,00,000 கேபிட்டல் கம்மியானாலும் நீ ஷேர்ஸை புதுசாக இஷ்யூ பண்ணுறதுனால ஈக்விட்டி ஷேர் உன் ஷேர் கேபிட்டல் திருப்பி அதிகமாகிடும். ப்ராப்ளம் இல்லை, ஷேர் கேபிட்டல் திருப்பியும் 4 லேக் ஆகிடும். அப்போ எக்ஸ்ட்ரா 1 லேக்குக்கு தான் நீ ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆனது. ஆனால் நீ இன்னும் கிரியேட் பண்ணாமல் வச்சிருக்க சேஃப்டி குஷன். அப்போ அந்த 1 லேக்குக்கு மட்டும் நான் சிஆர்ஆரை மாற்றினா போகிறோம். அந்த 1 லேக்குக்கு மட்டும் தான் சிஆர்ஆர் நான் கிரியேட் பண்ண போகிறேன், விச் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அந்த 1,00,000க்கு மட்டும் தான் கிரியேட் பண்ண போகிறேன். 5,00,000 ரீபே பண்ண போகிறேன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. கேபிட்டல் கம்மியாக போகுது. கிரெடிட்டாஸ்க்கு வந்து ஒரு பயம் வந்துடும், என்னடா கம்பெனியோட கேபிட்டல் கம்மியாதேன்னு. அப்போ என்ன பண்ணால் திருப்பி கேபிட்டலை ஏற்றுறதுக்கு புதுசாக ஷேரை இஷ்யூ பண்ணுறான் 4,00,000 ரூபாய்க்கு. ஃபண்டும் கிடச்சிரும். அப்போ ரிமைனிங் 1 லேக்குக்கு கேபிட்டல் ரெடியூஸ்ட் ஆனாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சேஃப்டி குஷன் அமையாது கிரெடிட்டாஸ்க்கு. அதனால் என்ன சொல்கிறான் ஆக்டில், நீ சிஆர்ஆர் கிரியேட் பண்ணுறா, சிஆர்ஆர் கிரியேட் பண்ணு. சிஆர்ஆர் மாற்றுறதுக்கு யூ கேன் யூஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். அது பிஎன்எல் அக்கௌண்ட்டு, ஜென்ரல் ரிசர்வ், இதெல்லாம் அது கீழே தான் கவர் ஆகும். அதனால தான் கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ் நீ எவ்வளோ கிரியேட் பண்ணால் ஒரு 1,00,000 ரூபான்ட்டான். ஏன்னா 5 லேக்ஸ்க்கு 4 லேக் புது இஷ்யூ பண்ணிட்டேன். 40,000 ஈக்விட்டிஸ் ஆஃப் 10 ஈச். அப்போ பேலன்ஸ் இருக்க 1 லேக்குக்கு நீ சிஆர்ஆர் கிரியேட் பண்ணால் போகிறோம். இது நம்மளோட ஒர்க்கிங் நோட்டில் ஒன்.
மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன பண்ண போகிறன்னா 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுற. அப்போ என்ன என்ட்ரி நம்ம போடுவோம்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் அலாட் பண்ணிடலாம். ஒரே சமயத்தில் இங்கே நடந்துடுது, அதனால் அந்த என்ட்ரியை போட்டுறேன் 4,00,000 ரூபாய்க்கு. அப்புறம் அந்த ஷேர் அப்ளிகேஷன் பண்ணியே ஷேர் கேபிட்டலுக்கு மாத்திர என்ட்ரி, அக்கௌண்டிங் ஒரு இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், இதை பற்றி படிச்சிருக்கோம். ஷேர் அப்ளிகேஷன் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இந்த பாருங்க கேபிட்டல் 4,00,000 ரூபாய்க்கு திருப்பியும் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு பாருங்க 4,00,000 ரூபாய்க்கு. நான் ரெடீம் பண்ண போறேன் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச்னு. அப்போது வந்து 5 லேக்ஸு. இப்போ 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ஈச்னு புதுசாக இஷ்யூ பண்ண போகிறேன். அப்போது ஷேர் கேபிட்டல் திருப்பியும் ரைஸ் ஆகிடுது. இப்போ 5,00,000 ரீபே பண்ணுறேன், ஆனால் 4,00,000 தான் ரைஸ் ஆயிருக்கு. இப்போ பேலன்ஸ் 1,00,000. அதுக்கு மட்டும்தான் சிஆர்ஆர் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால தான் ஒர்க்கிங் நோட்டில் சிஆர்ஆர் டு பி கிரியேட்டட் இஸ் பேலன்ஸ் 1 லேக்ன்ட்டான். அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் 4 லேக்ஸ். ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றுறது 4 லேக்ஸ். அதுக்கப்புறம் நீ டிபென்ச்சர்ஸ் வேறு இஷ்யூ பண்ணுற. அது எந்த விதத்துலையும் ஷேர் கேபிட்டல் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அதனால் இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் 2 லேக்ஸ். அதை அதே மாதிரி டிபென்ச்சர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது 12% டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு டிபென்ச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் 2 லேக்ஸ். இந்த 2 லேக்ஸ் எங்கே வந்ததுன்னா இங்கே சொல்கிறான் பாருங்க கொஸ்டினில் 2,000 12% டிபென்ச்சர்ஸ் 100 ஈச்ன்றானே, அதோட என்ட்ரி தேர்ட் என்ட்ரியும் ஃபோர்த் என்ட்ரியும். இந்த ஃபஸ்ட் என்ட்ரியும் செகண்ட் என்ட்ரியும் புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறான் பாருங்க 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸு, அதோட என்ட்ரி. இப்போ 4 என்ட்ரி முடிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடீம் பண்ண போகிறேன். இப்போ தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை. என்ன ஜேர்னல் என்ட்ரி? ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். கேபிட்டல் டெபிட் ஆகுது 5,00,000 ரூபா. நீ எப்படி ரெடீம் பண்ண போகிற? 10% ப்ரீமியத்தோட ரெடீம் பண்ண போகிறேன். கொஷனில் சொல்கிறான் D Limited, Direct Limited at 5,000 10% redeemable preference shares of 100 each fully paid up. The company had to redeem these shares at a premium of 10%. அப்போது 5,000 into 100 5 lakhs. நான் ப்ரீமியம் 10%ஓட ரீபே பண்ண போகிறேன். 5,00,000 10% 50,000 ரூபா. அதனால தான் ப்ரீமியம் ரெடம்ஷன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் திருப்பி 50,000 இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ண போகிறேன் மொத்தமாக 5,50,000 ரூபா. அதனால தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது 5,50,000. அடுத்த என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ட்ரி. சார் இந்த ப்ரீமியம் ஓட ரீபே பண்ணுறேனே சார், இந்த ப்ரீமியத்துக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் நான் எங்கே போவேன், எங்கேருந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ரீமியத்துக்கு? ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஃப்ரீ ரிசர்வ்லேன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஷேர்ஸை நீ ஏதாவது செக்யூரிட்டி ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணி அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் பார்க் பண்ணி தான் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரிசர்வ்னா ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் அக்கௌண்ட், கிரெடிட் பேலன்ஸ், இதெல்லாம் இந்த சம்மில் பிஎன்எல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ரீமியமை சோர்ஸ் பண்ணுறதுக்காக. பீயிங் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அட் 10% ப்ரொவைடட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். 50,000 அங்கேன்னு எடுத்துக்கிறேன். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 50,000 என்ட்ரியை போட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சோர்ஸ் வேணும் 50,000 நான் கொடுக்குறதுக்கு. அப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இப்போ ப்ரீமியம் ரெடம்ஷன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக கிரெடிட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ணணும். எவ்வளோ ரீபே பண்ணணும்? 5,50,000 ரீபே பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெபிட் த ரிசீவர் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் 5,50,000. சிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்களே சார் இங்கே கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் 1,00,000 இந்த சிஆர்ஆருக்கு எங்கே நான் எடுத்துக்கலாம்? ஃப்ரீ ரிசர்வ்ஸ் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பிஎன்எல் அக்கௌண்ட்டு, ஜென்ரல் ரிசர்வ், இதெல்லாம் இந்த கேஸில் பிஎன்எல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் கிரெடிட் 1 lakh. ப்ராப்ளம் சால்வ்டு. லிசன் பண்ணுறீங்களா? புரியுதா? எஸ். இது எல்லாமே பாஸ்ட் எக்ஸாமினேஷன் சம்ஸ். The balance sheet of Neelakantha Limited as at the beginning of a financial year includes the following: 50,000 8% preference shares of 100 each. 70 தான் paid up. ஏன்னா ஒரு நோட்டு நான் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பேன், ஷேர்ஸ் நீ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ண போகிறேன்னா அந்த ரெடீம் பண்ணக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஃபுல்லி பெய்டாக இருக்கணும் பிஃபோர் ரிடம்ஷன். ரொம்ப ரொம்ப குரூஷியல். அப்போ 70 ரூபா தான் இங்கே பெய்டப் சார். அப்போ ரிமைனிங் 30 நீ கால் பண்ணி அவங்க கிட்ட கேஷை வாங்கிக்கணும். ஃபுல்லி பெய்டப்பை மட்டும் தான் ரெடீம் பண்ண முடியும். ஷேர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்டப் பிஃபோர் ரிடம்ஷன். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அலர்ட் இருக்கணும். ஆனால் போன சம்மில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்காது, ஃபுல்லி பெய்டப்பாக இருந்திருக்கும். போன சம்மில் பார்த்தீங்கன்னா தீரஜ் லிமிடெட் அட் 5,000 10% ரெடில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச் ஃபுல்லி பெய்டப் பண்ணுவான். ஆனால் இந்த கேஸில் பார்த்தா ஒன்லி 70 தான் பெய்டப்பாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம்
1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸு 100 ஈச் ஃபுல்லி பெய்டப் இருக்குது. செக்யூரிட்டி ப்ரீமியம் ஆல்ரெடி இருக்குது இவங்க கிட்ட 5 லட்ச ரூபா. சிஆர்ஆர்னு ஒன்று இருக்குது 20 லட்ச ரூபாய்க்கு. அப்புறம் ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது 50 லட்ச ரூபா. அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் தர் இஷ்யூ த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடீமபிள். இதான் கீ வார்த்தை. த ப்ராப்ளம் போட்டு இன்டு ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு. Under the terms of their issue, the preference shares are redeemable at the end of the year at a premium of 5%. 5% பிரீமியத்தோட ரெடீம் பண்ண போகிறேன். சரி, இப்போ எனக்கு ரெடீம் பண்ண போகிறேன்னா ரீபே பண்ண போகிறேன். ரீபே பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஃபண்டு வேணும், ஃபினான்ஸ் வேணும். ஃபினான்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்? இன் ஆர்டர் டு ஃபினான்ஸ் ரிடம்ஷன் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ரைட் இஷ்யூ புதுசாக இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச். 100 ஈச் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் 110 ரூபாய்க்கு கொடுக்குறான். அப்படின்னா 10 ரூபா ப்ரீமியம். சரி சார், இதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க? இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்களா, ஒரே சமயத்தில் கலெக்ட் பண்ணிடுறாங்களா? 110னா சொல்கிறான் 20 ரூபா அப்ளிகேஷன் போது கலெக்ட் பண்ணுறான், 35 ரூபா ப்ரீமியம் போது கலெக்ட் பண்ணுறான் ஆன் அலாட்மெண்ட். இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒன்றும் கூப்பிடவே இல்லை. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் தான் கூப்பிட போகிறான். அப்போ கால்டப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 ஒரு 35 ஓரளா. அப்போது 10 ரூபா ப்ரீமியம். அந்த 10 ரூபா ப்ரீமியம் அலாட்மெண்ட் சமயத்தில் வாங்குறான். ஏன்னா அப்ளிகேஷன் போது 20 ரூபா வாங்குறான்னு கொஷினில் சொல்லிட்டான். 20 பீயிங் பேபிள் ஆன் அப்ளிகேஷன், 35ல் ப்ரீமியம் இன்க்ளூட் ஆயிருக்கு 10 ரூபா. அப்போ 25 ரூபா அலாட்மெண்ட் இது போக்கும். ரிமைனிங் 10 ரூபா வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் போய் நீ பார்க் பண்ணணும். பேலன்ஸை உனக்கு காலே பண்ணல, இனிமேல் தான் கால் பண்ணவே போகிறேன். யூ ஆல்ரெடி நோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல். அக்கௌண்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் இன்டெப்த்தாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சம் எப்படி போகுதுன்னா, இது இஷ்யூ வாஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப். இந்த அலாட்மெண்ட் மேட் ஆன் 1st December. The money due on allotment was promptly received. அப்புறம் சொல்கிறான், the preference shares are redeemed after fulfilling the necessary conditions of the Companies Act. இந்த கம்பெனிஸ் ஆக்டில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறானோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணோன்னா, இதுதான் தியரிட்டிக்கல் போர்ஷன் எம்பசைஸ் பண்ணி உங்களுக்கு பார்ட் 1 அம்சா குரூப்பில் ப்ளஸ் அகாடமி கேஸ் அகாடமி யூடியூப் சேனல்லையும் இருக்கும். அது த கம்பெனி டிசைடட் டு மேக் மினிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ். கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்ரல் ரிசர்வை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு கீ வார்த்தை சொல்கிறான். தேவ் டிசைடட். ஃப்ரீ ரிசர்வ் பீண்டலும் எடுத்துக்கலாம் நீ, ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான் ஜென்ரல் ரிசர்வ். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. யுவர் ஆஸ்க் டு பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது கொஸ்டின். இப்போது என்னோட பிடிஎஃப்பில் ஜேர்னல் என்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொரி குரூப்லேயும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். நான் கொரி குரூப்பில் அமைச்சிருக்க இந்த செம்மை நீங்கள் பேரலாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் இப்போ சொல்யூஷனை ஷேர் பண்ணுறேனே, அதை நீங்கள் பேரலாக ரெஃபர் பண்ணலாம். தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஷேர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்டு பிஃபோர் ரிடம்ஷன். ஃபுல்லி பெய்டு. அப்படி இல்லைன்னா நீ ரெடீம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீ சிஆர்ஆர் கிரியேட் பண்ணுறியே, சிஆர்ஆர் கேன் பி கிரியேட்டட் அவுட் ஆஃப் எனி ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வும் ஃப்ரீ ரிசர்வ் கீழே தான் வரும், பீண்டல் அக்கௌண்ட்டும் ஃப்ரீ ரிசர்வ் கீழே தான் வரும். போன சம்மில் பார்த்தீங்கன்னா பீண்டல் அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் சிஆர்ஆருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், பீண்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்னு 1 லட்ச ரூபா. இந்த சம்மில் ஐம் கோயிங் டு யூஸ் ஜென்ரல் ரிசர்வ் பிகாஸ் கொஷனில் ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி பேசுறதுனால. கொஷனில் இங்கே சொல்கிறான், என்ன சொல்கிறான், தான் கம்பெனி டிசைடட் டு மேக் தி மினிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ்னு. சரி, இப்போது முதல் 2 நோட்டு ஜென்ரல் நோட் ஞாபகம் வச்சுக்கணும். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாபிக் சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ஷேர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்ட் அப் பிஃபோர் ரிடம்ஷன். ரெண்டாவது, சிஆர்ஆர் கேன் பி கிரியேட்டட் அவுட் ஆஃப் எனி ஃப்ரீ ரிசர்வ். சரி சார், இப்போ கொஸ்டினில் நீங்கள் சொன்ன மாதிரி பேரலாக கொஷினையும் ஸ்க்ரால் டவுன் பண்ணி காமிச்சிடுறேன். 50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 100 ரூபா, ஆனால் 70 தான் பெய்டப்பு. அப்போ ரிமைனிங் 30 இன்னும் பெய்டப் இல்லையே சார். ஏன்னா பெய்டப் இப்போ தான் வார்த்தை சொன்னீங்க, ஷேர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்டப் பிஃபோர் ரிடம்ஷன். அப்போ 30 ரூபாய் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம அப்படின்னா அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே கேட்டிங்கன்னா தே வில் கிவ் த சொல்யூஷன். இட் இஸ் மேண்டேட்டரி ஆஸ்பெக்ட். அப்போ ரிமைனிங் இருக்க 30 ரூபா எவ்வளோ? 50,000 ஷேர்ஸ்க்கு 50,000 × 30 15 லட்ச ரூபா. ஷேர்ஸ் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல்னு நீ என்ட்ரி போட்டு இந்த 15 லட்சத்தை நீ கலெக்ட் பண்ணிடுவேன். பண்ணாதான் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடிமே பண்ண முடியும். ஏன்னா அது பெய்டப்பாக இருக்கணும். அதனால தான் ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 15 லட்ச ரூபா போட்டுறேன். எப்படி வந்தது? 50,000 × 30 70 தான் பெய்டப்பு, ரிமைனிங் 30. இந்த 15 லட்சத்தையும் நான் கலெக்ட் பண்ணிடுறேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டை அப்படின்னு போட்டு என்ட்ரியை போட்டுடுறேன். எவ்வளோ? 15 லட்ச ரூபாய்க்கு முதல் 2 என்ட்ரி. முதல் 2 என்ட்ரி கிளியராக இருக்கா? ப்ரொசீட் பண்ணலாமா? முதல் 2 என்ட்ரி கிளியராக இருக்கா? எஸ் சார். கிரேட். இந்த வீடியோ ரெக்கார்டடையும் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். ஸோ தட் செகண்ட் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் லைவாக. ஸோ தட் ஆல்சோ ஐல் சென்ட் யூ. ஏன்னா இது வந்து புது டாப்பிக்காக பழைய ஃபவுண்டேஷன் சிலபஸில் இல்லை. அதனால் நான் அனுப்ப போகிற வீடியோ லெக்சர் ஓல்டு வீடியோ லெக்சர்ஸில் இந்த டாபிக் இன்க்ளூட் ஆயிருக்காது. அதனால தான் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணலான்னு. 3வது ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா
கொஷினில் சொல்லியிருந்தான் சார், இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஒன்று பண்ணுறாங்களே சார், நம்ம பார்த்தோம்ல கொஷினில் இங்கே கொடுத்துருப்பானே, 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிற, 100 ரூபா ஃபேஸ் வேல்யூ, ஆனால் 110 ரூபாய்க்கு பண்ணுற அப்படின்னா 10 ரூபா ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுற, அது எப்படி ஓவராலாக வாங்குற இந்த ஃபேஸ் வேல்யூ, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறியா இல்லை பல்காக வாங்குறேன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் 20 ரூபா அப்ளிகேஷன் போது வாங்குறேன், அலாட்மெண்ட் போது ஒரு 35 ரூபா வாங்குறேன், பேலன்ஸை இனிமேல் தான் வாங்க போகிறேன், இதுக்கு ரிலேட்டடான என்ட்ரியை தான் பாஸ் பண்ணுறான் இங்கே. என்ன பாஸ் பண்ணுறான்னா அந்த மூணாவது என்ட்ரி, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணி வாங்குறது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு இந்த என்ட்ரியை பாஸ் பண்ணிடுறான். இந்த என்ட்ரி எவ்வளோது, 50,000 ஷேர்ஸு, 20 ரூபா அப்ளிகேஷன் மணி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். அப்புறம் அந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றணும். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் 10 lakhsன்னு இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு மாத்திர என்ட்ரி. யூ ஆல்ரெடி நோ, பிகாஸ் அக்கௌண்டிங் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் நம்ம இன்டெப்த் அதை பற்றி படிச்சிருப்போம். நாலாவது என்ட்ரி முடிஞ்சிடுச்சு. அஞ்சாவது என்ட்ரி அலாட்மெண்ட் என்ட்ரி. அலாட்மெண்ட் போது ப்ரீமியத்தையும் நீ கலெக்ட் பண்ணுற, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட், அதையும் கலெக்ட் பண்ணுற. எவ்வளோ, 50,000 ஷேர்ஸு, 25 ரூபா தான் நீ கலெக்ட் பண்ண போகிற ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் கொடுக்க போகிற. ரிமைனிங் 10 ரூபா ப்ரீமியத்தில் போய் நீ பார்க் பண்ணணும். 50,000 × 10 5,00,000 டோட்டலாக ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டில் 17,50,000. இந்த 12,50,000 5 lakhs ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். 5 lakhs × 50,000 × 25, அதே மாதிரி 50,000 × 10. இது என்ன போர்ஷன் அப்படின்னா, கொஷனில் இங்கே சொல்லியிருந்தானே இந்த போர்ஷன், 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற, எவ்வளோ இஷ்யூ பண்ணுற, 20 ரூபா அப்ளிகேஷன் போது கலெக்ட் பண்ணுற, 35 ரூபா அலாட்மெண்ட் போது கலெக்ட் பண்ணுறியா, 35 இன்க்ளூடிங் ப்ரீமியம் ஒன் அலாட்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த 35 ரூபாயில் ப்ரீமியம் 10 ரூபா இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போனா 25 ரூபா தான், ப்ரீமியம் 10 ரூபா. அந்த 10 ரூபா ப்ரீமியம் யூனோ வெரி வெல், கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது, இட் ஹாஸ் பி பார்க் இன் செப்பரேட் அக்கௌண்ட் கால் செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்னு. அதனால தான் இந்த அமௌண்ட்டை போய் அந்த 10 ரூபாய் எடுத்துன்னு போய் தனியாக செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் போய் பார்க் பண்ணுற ஃபிஃப்த் என்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த அலாட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக வந்துடுச்சு. கொஷினில் எதுவும் பெண்டிங்கு, ஏதாவது ஷேர் ஹோல்டரை கொடுக்காம இருந்தால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்னு இந்த 17,50,000க்கு என்ட்ரியை பாஸ் பண்ணிடுறேன். சிக்ஸ்த் என்ட்ரி. செவன்த் என்ட்ரி, ரெடீம் பண்ண போகிறேன். யாரை, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ரெடீம் பண்ண போகிறேன். ஏன்னா கொஷினே அது தானே சொல்கிறான், யூ ஹவ் டு ரெடீம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு. எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 50,00,000 ரூபா, ப்ரீமியம் வேறு 5% ரெடீம் பண்ண போகிறேன். அப்போ 52,50,000 ரெடீம் பண்ண போகிறேன். என்ன ஜேர்னல் என்ட்ரி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், premium redemption of preference shares account debit to preference shareholders account credit 52,50,000. ஏன்னா கொஸ்டின்ல கிளியரா சொல்லியிருக்கான், இதான் ரெடீம் பண்ண போறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சொல்றான் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனு 50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச், இதான் ரெடீம் பண்ண போறேன். 70 தானே சார் பெய்டப்பு, அதான் ரிமைனிங் 30 வந்து நான் ஃபுல்லா இப்போ வாங்கிட்டேனே ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதனால நான் பாஸ் பண்ணேன். அப்போ ஃபுல்லா நான் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா ஷேர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்டப் தான் இப்போ, ஏன்னா ஃபுல்லா பெய்டப்பா இருக்குது, அதனால ப்ராப்ளம் வேணா. யூ நோ வெரி வெல் கோல்டன் ரூல், ஷேர் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்டப் பிஃபோர் ரிடம்ஷன். அதுதான் அந்த கிரைட்டீரியாவை தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ரிமைனிங் 30 ரூபாயை கூப்பிட்டு அந்த அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்போ 50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அது ப்ளஸ் ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ண போகிறேன். கொஷனில் சொல்கிறேன், அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் தர் இஷ்யூ த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடீமபிள்னா ரீபே பண்ண போகிறேன் அட் த எண்ட் ஆஃப் த இயர். இதில் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 5%. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி இது 50 lakhs, தட் இஸ் 50,000 இன்ட்டு ஓவராலாக அமௌண்ட்டு கொடுத்துருப்பான். எவ்வளோ கொடுத்தான், 10ஆ 100ஆ, கொஷனில் சொல்லிருப்பான் பாருங்கள், 100 ஈச், 50,000 இன்ட்டு 100. அதுக்கப்புறம் 5% ப்ரீமியம். அந்த என்ட்ரி தான் அந்த செவன்த் என்ட்ரி பாருங்கள். 50 lakhsல 5% ப்ரீமியம் போட்டோன்னா 2,50,000. அப்போ 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 50 lakhs, ப்ரீமியம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 2,50,000 டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 52,50,000. சரி, ப்ரீமியம் ரிடம்ஷன் எவ்வளோ இருக்குது, 2,50,000 இருக்குது. இந்த ப்ரீமியத்தை நான் எங்கேருந்து சார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் திஸ் மஸ்ட் பி அட்ஜஸ்டட் ஃப்ரம் செக்யூரிட்டி ப்ரீமியம். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஷேர்ஸில் இஷ்யூ பண்ணியிருந்தேன்னா அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரீ ரிசர்வ்னா ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே அந்த ஃப்ரீ ரிசர்வ் கேட்டகரி அந்த கீழே தான் வரும். திஸ் மஸ்ட் பி அட்ஜஸ்டட் ஃப்ரம் செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் ஆர் ஜென்ரல் ரிசர்வ். இந்த சம்மில் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் ரிசர்வ் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்ததுனால நான் ஜென்ரல் ரிசர்வ் எடுத்துட்டு இருக்கேன். இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான், த கம்பெனி, இந்த செகண்ட் பேரால சொல்கிறான் பாரு, த கம்பெனி டிசைடட் டு மேக் தி மினிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரல் ரிசர்வை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2,50,000. இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கு ஐம் யூட்டிலைசிங் த ஜென்ரல் ரிசர்வ். இதுவே
ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, அந்த நான் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தேன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்க, பிஎன்எல் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே கூட யூஸ் பண்ணலாமா இந்த சம்மில்? இப்போ செகண்ட் சம்லையும் பிஎன்எல் யூஸ் பண்ணலாமா சார்? ஜென்ரல் ரிசர்வ்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தை இருந்ததுனால நான் ஜென்ரல் ரிசர்வ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் நத்திங் ப்ரோஹிபிட்ஸ் யூ. யூ கேன் ஆல்சோ யூஸ் பிஎன்எல் அக்கௌண்ட். அங்கேருந்து கூட நீ யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். போன சம்பளம் எதுவும் ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரிலாம் வார்த்தை இல்லாதனால ஐ ஜென்ரலி ஐவ் யூஸ்டு பிஎன்எல் அக்கௌண்ட். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 50,000 அந்த சம்முக்கு யூஸ் பண்ணேன். இதுவே இந்த சம்மில் ஸ்பெசிஃபிக்காக இந்த செகண்ட் பேரா பேசுறதுனால கம்பெனி டிசைட் டு மேக் மினிமம் யூட்டிலிட்டி ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால ஐம் யூசிங் ஜென்ரல் ரிசர்வ் அந்த ப்ரீமியத்தை சோர்ஸ் பண்ணுறதுக்காக. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2,50,000 என்ட்ரியை பாஸ் பண்ணிட்டேன். சேம் கான்செப்ட் புரிஞ்சாச்சு. ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் சார் இப்போ சிஆர்ஆருக்கு மாற்றணும்? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு பி ரெடீம்டு. என்றைக்குமே ப்ரீமியத்தில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணணும்? கொஷனில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தான் 50 லட்ச ரூபான்னு. அது மைனஸ் எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் நீ இஷ்யூ பண்ணியிருக்க? 22,50,000 தான் இஷ்யூ பண்ணியிருக்க. என்ட்ரி 4 and 5ல பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் கிரெடிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 22,50,000 தான் இருக்கும். அதனால தான் ஒர்க்கிங் நோட்டில் போட்டிருக்காங்க. சி என்ட்ரி 4 and 5 கால்ட் அப் கேபிட்டல்ஸ் ஒன்லி 45. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 27,50,000க்கு தான் சிஆர்ஆர் கிரியேட் பண்ண போகிறேன். விச் இஸ் நத்திங் பட் சிஆர்ஆர் எவ்வளோ கிரியேட் பண்ணோம்? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு பி ரெடீம் 50 லட்ச ரூபா. ஆனால் ஷேர் கேபிட்டல் நான் திருப்பி ரீபே பண்ண போகிறதுனால ஷேர் கேபிட்டல் டெபிட் ஆகுது 50 லட்ச ரூபாய்க்கு. திருப்பி ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் கொடுக்குறேன். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு? ஒன்லி 22,50,000 தான் கிரெடிட் கொடுக்குறேன். என்ட்ரி 4 and 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 27,50,000 என்ன பண்ண போகிறேன்? ஐ ஹவ் டு கிரியேட் சிஆர்ஆர். சிஆர்ஆருக்கு எங்கே கை வைக்க போகிறேன்? போன சம்மில் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் பிஎன்எல் யூஸ் பண்ணேன். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு சிஆர்ஆர்னு. இந்த சம்பளம் ஜென்ரல் ரிசர்வே இருக்கே, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் கிரெடிட் 27,50,000. இந்த என்ட்ரி 4 and 5ல என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, திருப்பியும் ரெக்கலெக்ட் பண்ணுறேன். என்ட்ரி 4 and 5ல அது இருக்கு பாருங்க. என்ட்ரி 4 and 5 ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakhs இருக்கா? ஆமாம். அப்புறம் ஃபிஃப்த் என்ட்ரியில் ஈக்விட்டி ஷேர் அலாட் பண்ண அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். இல்லை ஷேர் கேபிட்டல் திருப்பி கிரெடிட் ஆகுது 12,50,000 இருக்கா? ஆமாம். அப்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் திருப்பி கிரெடிட் ஆகுது 10 lakhs. ப்ரீமியத்தை இன்க்ளூட் பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. 10 lakhs ப்ளஸ் ஒரு 12,50,000. அப்போது 22,50,000. ஓகேவா? இந்த 22,50,000 தான் இங்கே மைனஸ் பண்ணிடுறேன். அதனால தான் என்ட்ரி 4 and 5 ரெஃபர் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ 50 lakhsல 22,50,000 போச்சுன்னா பேலன்ஸை தான் நீ சிஆர்ஆருக்கு கிரியேட் பண்ண போகிற. விச் இஸ் சம்திங் பட் 27,50,000. டிஃபரன்ஸ் பிட்வீன் 50 lakhs and 22,50,000. ஓகேவா? என்ன கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னா, இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்கானே சார் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறேன்னு 50,000 ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச்சுன்னு. அப்படின்னா 50,000 இன்டூ 100 ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறனே அப்படின்னு என்டையர் 50 lakhs நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீ வந்து ஃபுல்லாக கால்டப்பே பண்ணல. நீ கால் அப் பண்ணது எவ்வளோ? இங்கே 20, அதே மாதிரி ப்ரீமியம் இல்லாமல் 35 ரூபாயா? 35 ரூபாயில் ப்ரீமியம் வந்து 10 ரூபா போயிடும். அப்போது 25 ரூபா ப்ளஸ் அப்ளிகேஷன் போது 20 ரூபா. அப்போ 45 ரூபா மட்டும்தான். 45 இன்டூ 50,000 எவ்வளோ வருதும்? 22,50,000 வரும். அப்போ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு மட்டும்தான் உன் ஷேர் கேபிட்டல் கிரெடிட் ஆயிருக்கும். அதனால தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு பி ரிடீம்டு டோட்டல் வேல்யூ 50 லட்ச ரூபாயிலேருந்து இந்த 22,50,000க்கு ஷேர் கேபிட்டல் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால தான் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு சிஆர்ஆர் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா கால்டப் வேல்யூ வந்து ஃபுல்லாகவும் கால் அப்பை பண்ணலையே. ஏன்னா சொல்கிறான் கொஸ்டினில் அந்த பேலன்ஸ் டு பி கால்டு இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ன்ட்டான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? கம்மி பண்ணிக்கிறேன். எவ்வளோ? ஒன்லி டு an extent ஆஃப் 12,50,000 அந்த 25 ரூபா. அதே மாதிரி அப்ளிகேஷன் போது வாங்கினா ஒரு 20 ரூபா, 45 ரூபா லிட்டரலாக. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 22,50,000. அதனால தான் இங்கே மைனஸ் பண்ணும்போது சிஆர்ஆர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மைனஸ் பண்ணுறேன்? அந்த ஃபார்முலா போடும்போது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பி ரெடீம் 50 lakhs மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ 22,50,000 தான் எவ்வளோ கால்டப்போ ஷேர் கேபிட்டலுக்கு அதுதான் கிரியேட் ஆயிருக்கும். அதனால தான் அதை மட்டும் மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ அந்த எக்ஸ்டென்ட் மட்டும் தான் ஷேர் கேபிட்டல் கிரியேட் இருக்கும். பேலன்ஸ் ஷேர் கேபிட்டல் கிரியேட்டே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் கேபிட்டல் இப்போ இன்ஃப்ளேட் பண்ணணும். அதனால தான் யூட்டிலைசிங் டு மேக் த கேபிட்டல் இன்டாக்ட் ஐம் யூசிங் சிஆர்ஆர். அதனால தான் உள்ள கொண்டு வரேன். சிஆர்ஆர் பண்ணுறதுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த சம்மில் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் ரிசர்வ் பற்றி பேசவே அன்லைக் ஃபர்ஸ்ட் சம் பிஎன்எல் அக்கௌண்ட்னு நான் போட்டிருந்தேன். இந்த சம்மில் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு சிஆர்ஆர் 27,50,000 என்ட்ரியை போட்டேன். அப்புறம் கடைசி என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் செட்டில் பண்ண போகிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ சார் செட்டில் பண்ணணும் அப்படின்னா, அதான் இங்கே பார்த்தோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டோட்டலாக 52,52,50,000 செட்டில் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரியை போட்டேன். செகண்ட் சம். Sum number 3, இதுவும் past examination question pertaining to the chapter redemption of preference shares.
பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டான். மெசர்ஸ் என் கம்பெனியோட என் லிமிட்டடோட பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் பொசிஷன் 31 மார்ச் எப்படி இருக்குன்னு. 80,000 6% ரெடியூம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச். 9 தான் பெய்ட் அப். யூ ஆல்ரெடி நோ த ப்ரொவிஷன். ஏன்னா போன சம்பளம் தான் நோட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஷேர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்லி பெய்ட் அப் பிஃபோர் ரிடம்ஷன். 10 ரூபாவில் அப்போ ₹9 தான் பெய்ட் அப்னா ரிமைனிங் ஒன் நாட் எட் பெய்டு. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் அதுக்கு என்ட்ரி நீங்கள் பாஸ் பண்ணணும். ₹1 எப்படியாவது கலெக்ட் பண்ணிடணும். Don't forget that fact because shares must be fully paid before redemption. CRR can be created out of any free reserves. அப்புறம் செக்யூரிட்டி ப்ரீமியம் இருக்குது. ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது ஷேர் கேபிட்டலில் 4 லட்சம் இருக்குது. பிஎன்எல் அக்கௌண்ட் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்குது. அந்த சைடு அசெட்ஸு கேஷு. பை த டேர்ம் ஆஃப் தியர் இஷ்யூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடீமபிள் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 50 பைசா பர் ஷேர். ஒரு ஷேருக்கு 50 பைசா. இப்போ 80,000 ஷேர் வச்சுருக்கான். அப்போது 80,000 இன்டூ 0.5 அப்படின்னா ₹40,000 ப்ரீமியமில் நீங்கள் கொடுத்தாகணும். அந்த அமௌண்ட்டை சேர்த்து பே பண்ண போகிறேன். அப்புறம் கொஷினை சொல்கிறான், இட் வாஸ் டிசைடட் டு அரேஞ்ச் ஃபார் திஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவுட் ஆஃப் த கம்பெனிஸ் ரிசோர்ஸ்லேருந்தே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கூடா. இதை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ண போறியே, இந்த ரீபே பண்ணும்போது அதுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அதை கம்பெனியோட ரிசோர்ஸ்லேருந்து எடுத்துக்கோ. கம்பெனி ரிசோர்ஸ்னால் இங்கேயே இருக்குது பாருங்கள். பிஎன்எல் அக்கௌண்ட் இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ. அது பத்தலைன்னா எவ்வளோ டிஃபிஷியன்சி இருக்கோ அதுக்கு நியூ இஷ்யூ பண்ணிக்கோ. கொஷின் அப்படி தான் ஆரம்பிக்கிறான். சொல்கிறான் பாருங்க, இட் வாஸ் டிசைட் டு அரேஞ்ச் ஃபார் திஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவுட் ஆஃப் த கம்பெனிஸ் ரிசோர்சஸ் சப்ஜெக்ட் டு லீவிங் அ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 24,000 பிஎன்எல் அக்கௌண்ட். பிஎன்எல் அக்கௌண்ட் 5 lakhs இருக்கடா, இல்லை 24,000 நீ விட்டுடு, அதில் கை வைக்காத. அப்போது 5 lakhsல 24,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4,76,000 இருக்கும். இந்த 4,76,000 நீ யூஸ் பண்ணிக்கோ. எதுக்கு? ரெடீம் பண்ண போறிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஃபண்டு தேவைப்பட்டதுனா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கேல்குலேஷனில் கன்சிடர் பண்ணும்போது சிஆர்ஆருக்கு சரி ஓவராலாக ப்ரீமியத்தை எடுத்துக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 40,000 ப்ரீமியம் சொன்னால் அது இல்லாமல் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அப்போது நீ யூஸ் பண்ணிக்கோ. கம்பெனி எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோ. பிஎன்எல் அக்கௌண்ட் இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக 5 லட்சத்தை எடுத்துன்றத யூ கீப் 24,000 தேர் அப்படின்னு தான் கொஷனில் சொல்கிறான். It was also decided to raise the balance of fund required by the issue of sufficient number of equity shares. அதை தாண்டி ஷார்ட்டேஜ் என்ன இருக்கோ அதுக்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணு. இதில் ப்ரீமியத்தில் 10% ப்ரீமியம், ₹10 ஷேரு அப்படின்னா 10% ப்ரீமியம். assume that security premium account is usable for providing the premium. இப்போ நீ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ண போறிய ப்ரீமியத்தில் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு சோர்ஸ் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்? உன் ப்ரீமியம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோ. கொஸ்டின்லேயே கிளியராக சொல்லிட்டான். அப்படி இல்லைனா தான் நான் போன சம்பள ப்ரீமியம் போர்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ஜென்ரல் ரிசர்வ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு கொஷனில் ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்லியிருக்கான். யூ கேன் யூஸ் த ப்ரீமியம்னு. அப்போ ப்ரீமியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக சம்குள்ளே போகலாம். இப்போது சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போது என்னென்னா ₹1 வந்து இன்னும் பெய்டப் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை கலெக்ட் பண்ணிடலாம். as I said earlier, shares must be fully paid up before redemption. அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அந்த ₹1 கலெக்ட் பண்ணிடுறேன். 80,000 இன்டூ ₹1, ₹80,000. கொஷின் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. அப்போது 80,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் 80,000. அப்புறம் இந்த அமௌண்ட்டை நான் கலெக்ட் பண்ணிடுறேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால் 80,000. ஃபஸ்ட்டு என்ட்ரி கிளியர். இந்த ஃபஸ்ட் என்ட்ரி இஸ் நத்திங் பட் இந்த இங்கே கொஷினில் சொல்லி நான் பாருங்கள் ₹10 9 தான் பெய்ட் அப்னு பேலன்ஸ் ₹1 இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுறேன். அந்த என்ட்ரி தான் அந்த ஃபஸ்ட்டு 2 என்ட்ரியும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால்னு ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி கிளியராக இருக்கா? ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ணலாமா? 3வது என்ட்ரி ரொம்ப குரூஷியல். சரி சார், இப்போ நான் எவ்வளோ ரெடீம் பண்ண போகிறேன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு அப்படின்னா கொஷனில் கிளியராக இருக்குது. என்ன சொல்லியிருந்தான் கொஷனில்? 80,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஆஃப் 10 ஈச். 9 தான் பெய்டப். இப்போ தான் அந்த ரிமைனிங்கும் நம்ம வாங்கிட்டோமே ₹10. அப்போ 80,000 இன்டூ 10 அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது? ₹8,00,000 வருது. ரிடம்ஷனாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த ₹8,00,000 ஃபண்டு தேவைப்பட போகுது. ரெடீம் பண்ண போகிறான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் லோஸ்க்கு. இது ரெடீம் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் இந்த ரிடம்ஷன் கால்குலேஷனில் ப்ளீஸ் டோன்ட் டேக் இன்ட் அக்கௌண்ட் த ப்ரீமியம் ரிடம்ஷன். என்றைக்குமே இந்த ப்ரீமியம் ரிடம்ஷனை கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது வேறு ஒரு சோர்ஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம்னு கொஷனில் ஆல்ரெடி போன சம்னே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா ரெடீம் பண்ணும்போது 50 பைசா பர் ஷேர் ரெடீம் பண்ண போகிறோம். அதை இல்லாமல் ₹8,00,000.
இந்த 8 லட்ச ரூபா என்ன பண்ணணும்ன்றான் கொஷினில் சொல்கிறான், முடிஞ்ச அளவுக்கு கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுடா, அது இல்லைன்னா பேலன்ஸ்க்கு ஷேரை இஷ்யூ பண்ணுன்றது தான் செகண்ட் லைனே. இந்த செகண்ட் பேரா படிக்கும்போது ரொம்ப குரூஷியல். பை த டேர்ம்ஸ் ஆஃப் தியர் இஷ்யூ த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் redeemable at a premium of 50 paisa per share on 1st April and it was decided to arrange for this as far as possible out of the company resources subject to leaving a credit balance of 24,000 in P&L account அப்படின்னு வார்த்தை இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. கம்பெனி ரிசோர்ஸ்ன்றதே பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது ரெண்டு தான், P&L அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ். அதுவும் P&L அக்கௌண்ட்டில் 24,000 ரூபா எடுக்கக்கூடாது, அதை வச்சுட்டு பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கோன்ட்டான். சரி, அப்போ 5 lakhsல 24,000 நான் விட்டுடுறேன், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 4,76,000 இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்கும், ஜென்ரல் ரிசர்வ் 1 lakh இருக்கு, அந்த 1 lakhையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் ரிசர்வில் 1 lakh இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ P&L அக்கௌண்ட்டில் 4,76,000 விச் இஸ் நத்திங் பட் 5,24,000 எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்போ 4,76,000 யூஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரல் ரிசர்வில் 1 lakh யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டு. அப்போ பேலன்ஸு 2,24,000 இருக்கே சார், இதுக்கு என்ன பண்ண போகிறேன்? இந்த 2,24,000 வழி கிடையாது, இதுக்கு தான் நியூ இஷ்யூ பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் ஃப்ரெஷ்ஷாக 2,24,000 ருபீஸ் ரைஸ் பண்ண போகிறேன். எப்படி? பை இஷ்யூயிங் ஃப்ரெஷ் ஷேர்ஸ்னு கொஷனில் சொல்லிட்டான். எவ்வளோ? 10 ரூபா ஷேர். அப்போ 2,00,000, அப்போ வந்து டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா 22,400 ஷேர்ஸ். ஆப்வியஸ்லி இதை தான் நான் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ண போகிறேன். இந்த ஒர்க்கிங் கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? டோட்டலாக 8 lakhs. அதில் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸை 4,76,000 ப்ளஸ் 1 lakh 5,76,000 யூஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ண போகிறேன். அப்படின்னா 2,24,000க்கு ஃப்ரெஷ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ரூபா ஒன்று, அப்போ 22,400 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறேன். ஒர்க்கிங் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இந்த என்ட்ரி என்னன்னா, இப்போது இது 2,24,000 வரப்போதா சார்னா, அதுதான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறேன்னா இந்த 2,24,000 ப்ரீமியத்தில் தான் இஷ்யூ பண்ணுறேன். ஏன்னா கொஷனில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறானே. என்ன சொல்கிறான் அப்படின்னா, கொஷனில் பாருங்கள், கீழே சொல்கிறான், இட் வாஸ் ஆல்சோ டிசைடட் டு ரைஸ் த பேலன்ஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் ரிக்வயர்ட் பை த இஷ்யூ ஆஃப் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10% தான். அப்போது பேலன்ஸ்க்கு நீ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ண போகிற அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் ஒன்லி 2,24,000. உனக்கு 2,24,000 ஷார்ட்டேஜாக இருக்கலாம். ரெடம்ஷன் வந்து 8 லட்ச ரூபா ஷேர் ஹோல்டருக்கு ரீபே பண்ணோம், அதில் கம்பெனியோட கரண்ட் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி 5,76,000 எடுத்துட்டேன். பேலன்ஸ் 2,24,000 என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அப்போ தான் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறேன். அப்படின்னா அப்போ 2,24,000 மட்டும் தான் வருமானா? இல்லை, அதில் 10% ப்ரீமியம் சேர்த்து வரும். அப்போ 2,24,000ல் 10% ப்ரீமியம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 2,46,400. அதனால தான் இந்த என்ட்ரி போட்டிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் 2,46,400ன்னு இந்த என்ட்ரி போட்டிருக்கேன். தேர்ட் என்ட்ரி. கிளியரா? கிளியரா இருக்கா? சரி சார், இப்போ 2,46,400ன்னு இருக்கு. ஆனால் நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறது வந்து ஒன்லி 22,400 ஷேர்ஸ் ஆஃப் 10 each தான். அப்போ ரிமைனிங் வந்து ப்ரீமியத்தில் பார்க் பண்ணுமே சார், ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறேன், அது தனியாக போய் பார்க் பண்ணணும்னு ப்ரொவிஷனில் சொல்கிறானே சார். கரெக்ட். அதனால தான் ஃபோர்த் என்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா, ஷேர் அப்ளிகேஷன் ஷேர் அட்மின் அக்கௌண்ட் டெபிட் 2,46,400 டு ஷேர் கேபிட்டல் 2,24,000 செக்யூரிட்டி ப்ரீமியம்னு 22,400. அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை என்ன நீ கலெக்ட் பண்ணுறியோ அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம்னு தனி அக்கௌண்ட்டில் போய் பார்க் பண்ணணும் in order to ensure compliance with the Companies Act 2013. கிளியரா? ஃபோர்த் என்ட்ரி இந்த ப்ரீமியத்தில் போய் பார்க் பண்ணுறேன். 2,46,400 நான் கலெக்ட் பண்ணால் கூட 2,24,000 தான் ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் ஆக போகுது. பேலன்ஸ் இருக்க 22,400 எனக்கு எங்கே வரப்போகுது? ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் தான் போய் பார்க் ஆகணும். ஏன்னா ஒர்க்கிங் நோட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமே, இங்கே தான் 2,24,000 இதை டிவைடட் பை 10 பண்ணால் 22,400 ஷேர்ஸ் ஆஃப் 10 each issued at a premium of 10%. அப்போ 1 ரூபா. அப்போது 22,400. இந்த 22,400 வந்து என்னவா நீ கலெக்ட் பண்ண போகிற? ப்ரீமியம் கலெக்ட் பண்ண போகிற. அதனால தான் செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் போய் அந்த அமௌண்ட் பார்க்காது. 4வது என்ட்ரி. 5வது என்ட்ரி என்னென்னா, இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ சார் ரெடீம் பண்ணணும்? கொஷினில் சொன்ன மாதிரி 8 லட்ச ரூபா. அப்புறம் அவனுக்கு ப்ரீமியம் வந்து 50 பைசா ஒரு ஷேருக்கு. அப்போ 80,000 ஷேருக்கு 40,000 ரூபா. அப்போ 8,40,000 ருபீஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெடீம் பண்ணணும், ரீபே பண்ணணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 8 lakhs, ப்ரீமியம் ரிடம்ஷன் அக்கௌண்ட் டெபிட் 40,000 டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 8,40,000. கிளியரா? எஸ் சார்.
சரி, இந்த ப்ரீமியம் 40,000க்கு நான் எங்கேருந்து எடுத்துப்பேன்? யூஸ்வலாக ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்லேருந்து. செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்னா லால ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான் முதல்ல யூஸ் பண்ணிக்கோன்னு. இங்கே சொல்லியிருப்பான் ப்ரொவிஷன் ஆஃப் லா தியரிட்டிக்கல் போர்ஷனில். ப்ரீமியம் மஸ்ட் பி பெய்டு ஃப்ரம் செக்யூரிட்டி ப்ரீமியம் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைனா ரூல் 2 செக்யூரிட்டி ப்ரீமியம் இல்லைனா ப்ரீமியம் கேன் பி பெய்டு யூசிங் பீனல் அக்கௌண்ட் ஜென்ரல் ரிசர்வ்னு. போன சம்லாம் ஜென்ரல் ரிசர்வ் யூஸ் பண்ணிக்கோன்னு இன்டெரக்டாக கொஷனில் இருந்ததுனால அந்த ஜென்ரல் ரிசர்வ் யூஸ் பண்ணிட்டேன். இந்த கேஸில் கொஷின் இஸ் வெரி கிளியர். ப்ரீமியம் கேன் பி யூஸ்னே ஒரு லைன் இருக்குது இந்த சம்மில் போய் பார்த்தீங்கன்னா. assume that security premium account is usable for providing the premium redemption of preference shares அல்ல செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டே நான் அந்த அமௌண்ட்டே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அதனால தான் போய் பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரியில் செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ரிடம்ஷன்னு இந்த 40,000 எடுத்துட்டேன். 6th என்ட்ரி. 7th என்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் செட்டில் பண்ண போகிறேன். எவ்வளோ செட்டில் பண்ண போகிறேன்? 8,40,000 செட்டில் பண்ணி ஆகணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். இதை கடைசி என்ட்ரியை போட்டாலும் சரி, நான் முன்னாடியே போட்ட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் எப்படி இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். டு பேங்க் 8,40,000. சிஆர்ஆருக்கு எவ்வளோ சார் மாற்றணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎன்எல் அக்கௌண்ட்டை டெபிட் 4,76,000. ஓகே. ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணது வந்து கொஷனில் கிளியராக சொல்லியிருந்தான். 1 lakh நம்ம யூஸ் பண்ணது. அப்போது இதை தான் சிஆர்ஆருக்கு மாத்திரேன் 5,76,000. இதை வந்து நீங்கள் ஒர்க்கிங் நோட் 1 பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். எது ஒர்க்கிங் நோட் 1? இதான் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. இதான் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. ஒர்க்கிங் நோட் 1ல் பாருங்கள் 4,76,000 பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டேன். நீ யூஸ் பண்ணிட்ட, ஓகே. பண்ணால் மட்டும் போகாது. ஏன்னா அவன் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அவனை ரீபே பண்ணுறதுக்கு நீ வேற ஒரு சோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம். பட் கேபிட்டல் திருப்பி ரைஸ் பண்ணுமே. நீ யூஸ் பண்ணிட்டா ஓகே, அது இன்டர்னலாக நீ எடுத்துக்கிற. ஆனால் எனக்கு கேபிட்டல் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக ஐ ஹவ் டு மெயின்டைன் த கேபிட்டல் ஆச்சு. திருப்பி ரைஸ் பண்ணி ஆகணுமே பை ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். அப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 4,76,000 அதுக்கப்புறம் இந்த 1 lakh. அதனால தான் இங்கே நோட் பண்ணிங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸுக்கு தானே ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறேன். ஷேரை இஷ்யூ பண்ணுறது ஆல்ரெடி ஷேர் கேபிட்டல் இருக்க போது. நீ யூஸ் பண்ணது இன்டர்னலாக மைனஸ் ஆகிருக்கும், நீ எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸு. ஆனால் கேபிட்டல் திருப்பி இன்ஃப்ளேட் ஆயிருக்காது. அப்போ சிஆர்ஆருக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்க போகிறேன்? பிஎன்எல் 4,76,000, ஜென்ரல் ரிசர்வில் 1 lakh யூஸ் பண்ணிட்டேன்ல, அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இப்போ சிஆர்ஆர் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால தான் இங்கே நோட் பண்ணிங்கன்னா சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் 4,76,000, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 1 lakh to CRR 5,76,000. You can refer working note number 1. இதுதான் working note number 1. கிளியரா? புரிஞ்சுதா? Yes.